ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு செய்ய போகுது சிக்கன் பிரியாணி. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 150 ml எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணுத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது 100 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கருமாளருக்கு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் 4 சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு பிடி. புதினா கொத்தமல்லி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு அடியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் 4. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சீக்கிரம் வதங்கி வரும். இப்போ கேஸை சிம்மில் வச்சு தட்டை போட்டு மூடிடலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கி வந்துருக்கு பாருங்க. இப்போ எனக்கு கறி கொடுங்க. கழுவி வச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் நான் 300 கிராம் சேர்த்துருக்கேன். சிக்கன் நல்லா கருமாற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 50 ml தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் போட நல்லா சாஃப்டாக வரும் சிக்கன். தண்ணி சுண்டி வந்துருச்சு. இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பங்குக்கு 1.5 பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் 300 கிராம் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். நல்லா கறி விடுங்க. தட்டை போட்டு மூடிடலாம். தண்ணி நல்லா இழுக்கணும். தண்ணி நிறைய இதுவாக இருக்கு.
தண்ணி தேவையான அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாம். கேஸை சிம்மில் வச்சிடலாம் ஒரு 20 நிமிஷத்துக்கு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சின்ன சுண்டி நல்லா வந்துருக்கு பாருங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியா வந்துருக்கு பாருங்க.